இன்றைய வேதவசனம் சங்கீதம் 126:5. கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோடே அறுப்பார்கள். வேதாகமத்தில் சாரிபாத் எனும் பட்டணத்தில் ஒரு விதவை தானும் தன் ஒரே குமாரனும் பஞ்சத்தால் மரித்து போவோம் என்ற நிலையில் இருந்தார்கள். தேசத்தில் பஞ்சகாலமாய் இருந்தபடியால் ஒரு பிடி மாவும் கொஞ்சம் எண்ணெயும் வைத்து கடைசி போஜனமாக இதை உண்போம் என்று நினைத்த அவளிடம் தேவ மனுஷனாகிய எலியா தனக்கு ஒரு அப்பத்தை சுட்டு தரும்படி கேட்டுக்கொண்டான். இந்த கொடிய ஏழ்மை நிலையிலும் தனக்கிருந்த கொஞ்சம் மாவில் முதலாவது அப்பமாக தேவ மனுஷன் உட்கொள்ளும்படியாக செய்து கொண்டு வந்து கொடுத்தாள். வேதம் சொல்லுகின்றது, பஞ்சகாலம் முடியும் வரை அவள் பானையில் மாவும் எண்ணெயும் குறைவுபடவில்லை என்று. அவள் கண்ணீர் பாதையில் விதைத்த இந்த ஒரு விதை பஞ்சகாலம் முடியும் வரை கம்பீரமாய் புசித்து மகிழ்ந்திருக்கும்படி பலன் கொடுத்தது. நாமும் நம் கண்ணீர் பாதைகளிலும் உபத்திரவங்களிலும் தேவனுக்காக செய்கின்ற காரியங்கள் விதையாயிருந்து நம்மை கம்பீரமாக நமக்கான பலனை அறுக்க உதவி செய்யும். எங்களை கம்பீரமாக எங்கள் பலனை பெற்றுக்கொள்ள உதவி செய்கின்ற எங்கள் தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி.